எல்லாருக்கும் வணக்கம். நான் தனா சமையலேருந்து தனா பேசுகிறேன். இப்போ இட்லி, தோசை, சாதத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு சூப்பரான சைட் டிஷ் பண்ண போகிறேங்க. தக்காளி தொக்கு பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் ஒரு 100 ml இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறையா இருக்கணும். அப்போ தான் தக்காளி தொக்கு சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரிட்டோம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. இப்போ மீடியம் சைஸில் 3 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வெங்காயம் வதங்கணும். அப்போ தான் நம்ம தக்காளி தொக்கு சூப்பராக வரும். வெங்காயத்தை நல்லா வதக்கணுங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம உப்பு போட்டிருக்கிறதுனால வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சிரும். தக்காளி நல்லா குழையாக வேகணுங்க. அப்போ தான் தொக்கு நல்லா இருக்கும். வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா குழைய வேகணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், நான் இதை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுறேங்க. அரைச்சி போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். மிளகாத்தூள், இது எண்ணெயிலே வேகணுங்க. தண்ணி ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாது. இப்போ இதை நம்ம ஒரு தட்டு போட்டு மூடிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா அப்படியே அந்த எண்ணெயிலே சுருண்டு வேகட்டும். அப்போ தான் ஒரு வாரமானாலும் கெட்டு போகாது. நம்மளுக்கு சப்பாத்தி, தோசை, இட்லிக்கெல்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.